Hello my dear friends, today we are going to see about the difference between assimilation and acculturation. Assimilation அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா a people or a person come from another country and settle down in a new environment and with a new cultural background. These people never ever come across this kind of new cultural background. At the same time, புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட லாங்குவேஜ் புதுசாக இருக்கும், ஃபுட்டு புதுசாக இருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர் எல்லாமே புதுசாக இருக்கும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் புதுசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் போகும்போது நம்மளோட கிளாத்திங்ஸ் நம்மளோட ட்ரெஸ் ஸ்டைலில் தான் போவாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸ்லோவாக டே பை டே தே ஆர் கெட்டிங் சேஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறாங்க, இல்லை சாரிலையோ இல்லை சல்வாரில் போவாங்க. ஒரு 2 months 3 months கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நார்மலாக பேண்ட் ஷர்ட் போடுறதுங்கிறது காமன் ட்ரெஸ்ஸிங்காக மாறிடும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஏன் அப்படின்னா these people got assimilated into American culture. This is called as assimilation. A person or a group of people got changed into new environment according to their need, according to their wishes. இது வந்து இவங்களோட சேஞ்சஸ் வந்து happens by their own wish. இது யாரும் கம்பல் பண்ணுறதுனாலையோ இல்லை இந்த ஃபோர்ஸ்னாலேயோ நடக்கிறது. அவங்களுக்கே பிடிச்சிருக்கும் இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது. அவங்க போடுற ட்ரெஸ் சரி, ஃபுட்டு சரி, லாங்குவேஜ் சரி, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து கல்ச்சரல் பேக்ரவுண்டில் நடக்குது அப்படின்னா that changes are called as assimilation. Okay, I hope you understand this, what is the real or exact meaning of assimilation. Assimilation அப்படிங்கிறது full and full அந்த cultural changes வந்து happens due to the desires, due to the willingness of the person. Okay, in the case of acculturation is entirely different. It happens due to the dominant culture. ஏன் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நார்த் இண்டியன்ஸ் நிறைய இங்கே ஒர்க் பண்ணிட்டுறதுக்காக வராங்க. நம்மளோட டெய்லி வேஜஸாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இண்டியன்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் ஹியர் ஆர் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு டூ த ஹார்ட் ஒர்க். தட்ஸ் வை many kind of hard works are done by North Indians. ஃபஸ்ட்டு இவங்க வருவாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும். டே பை டே இங்கே பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இப்படி தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஃபுட்டு வந்து ரைஸாக தான் இருக்குது. ஈவன் தோ சப்பாத்தி அவங்களால மேக் பண்ண முடியும் அப்படின்னாலும் டே பை டே ஸ்லோவாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட தமிழ்நாடு கல்ச்சருக்கு மாறிடுறாங்க. ஃபஸ்ட்டு சல்வாரில் வரவங்க அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இட் won't happen in a single day. டே பை டே தே ஆர் கெட்டிங் சேஞ்சஸ். இங்கே ஏன் இவங்க சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா some people got assimilated but many of them got accultured. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்காங்க, நம்ம இங்கே இருக்கிறதுனால we have to change according to their food convenience, according to the language, according to their cultural habits. இப்போது ஒரு ஏதாவது நம்ம கல்ச்சுரல் படி நம்ம இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு 2-3 years இப்போ நார்த் இந்தியன்ஸ் இங்கேயே வந்து they start to leave அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் கல்ச்சுரல் பிஹேவியர்ஸ் எல்லாம் அவங்க they started to following it. இதை தான் வந்து நம்ம அக்கல்ச்சுரேஷன் சொல்கிறோம். இது வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் மாற வேண்டியதாகிடும். இந்த கேஸ் ஆஃப் அசிமிலேஷன் பை their own wish and desires they got changed. பட் இந்த அக்கல்ச்சுரேஷன் வேறு வழி இல்லை, அவங்க மாறிடுவாங்க. அண்ட் ஈவன் ஒன் ஆஃப் தி பாரதி முகர்ஜிஸ் நாவல்ஸ் ட்ரீ பிரைட், அவங்க நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது ஒருத்தரோட கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம எப்போவுமே இந்தியன்ஸ் அமெரிக்காவுக்கு போவாங்க, அவங்க they got assimilatedனு சொல்லுவோம். ஆனால் and one of the British rulers got assimilated into Indianness. Even I wrote a paper in that. என்ன அப்படின்னா Indian became British became an Indian அப்படின்னு. அவருக்கு நம்மளோட கல்ச்சர் ஃபுட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. வெற்றி தியேட்ரல் வெல் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து வாஸ் லிவிங் இன் அவர் ஹிஸ்ட்ரி, பிரிட்டிஷ் ரூலில் இருந்துட்டு இருந்தார். அவருக்கு அப்படியே டோட்டலாக அவர் இங்கேருந்து இந்தியா விட்டு போகவே இல்லையா. பிரிட்டிஷர்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு அவங்க கண்ட்ரிக்கு போகும்போது யூரோப் போகும்போது அவர் போகவே இல்லையா. ஏன் அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. இங்கே வளர ஃபுட் ஹேபிட் லாங்குவேஜ் தி வே ஆஃப் மேனரிசம் பிஹேவியர்ஸ் எல்லாம் பிடிச்சதுனால he was living here and got died in India itself. And this kind of changes are called as assimilation. I hope you understand my video, what is the difference between acculturation and assimilation. Thank you so much for watching my video and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komuthi. Thank you.